Hello friends, welcome to Fashion Fantasy World. இன்னைக்கு இந்த சேனல்ல ஒரு பேசிக் 3/4 sleeve pattern making தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு first time visit பண்றவங்க please subscribe our channel. பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் மறக்காம press பண்ணுங்க. all பட்டனை press பண்ணுங்க. இந்த சேனலுக்கான notification உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஓகே फ्रेंड्स, நார்மலா ஸ்லீவுக்கு தேவையான மூன்று அளவுகள் முழு நீளம், கை சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு. ஓகேங்களா? இப்போ முழு நீளம் இந்த மாதிரி உங்களோட தோள் பட்டையிலேருந்து கையோட நீளம் எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும். அந்த இன்ச் டேப்பில் எந்த அளவு நீங்கள் தேவைன்னு எடுத்தீங்களோ அந்த இடத்த சுற்றி எடுக்கிறது தான் வந்து உங்களோட கை சுற்றளவு. ஓகேங்களா? இப்போ மூன்றாவது அளவு ஹாம்கோல் அரவுண்டு. இந்த மாதிரி நம்மளோட ஹாம்கோலை சுற்றி இன்ச் டேப்பை இப்போ பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக இன்ச் டேப்பை கரெக்டாக ஃபிட்டிங்காக, ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டான சுற்றளவு வச்சு நீங்கள் ஆம்கோலை சுற்றி எடுக்கணும். இந்த மூன்று அளவுகள் தான் வந்து நார்மலாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். உங்களுக்கு எப்படி குறித்து கட் பண்ணணும்னு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நமக்கு தேவையான அளவுகள். ஓகேங்களா? இப்போ நான் பிகினர்ஸுக்கும் இது புரியணுன்றதுனால உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக சார்ட் பேப்பரில் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். நாமளும் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்டட் சைடில் தான் நம்ம எல்லா அளவுகளையும் குறிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபோல்டட் சைடில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் லென்த்தோட அளவை நீங்கள் குறிக்கிறீங்க. இப்போது இந்த பேட்டர்னுக்கான ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 14 inches. கிளியர் ஆகுதுங்களா? இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 inches வந்து சீம் அலவன்ஸாக எடுத்துக்கிறேன். கீழே கை சுற்றளவு வர இடத்த வந்து நம்ம மடித்து தைப்போம், அதனால் ஒரு 1 inch வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 15 inches வந்து என்னோடய ஃபுல் லென்த்து. கிளியர் ஆகுதுங்களா? இதுதான் என்னோடய ஃபுல் லென்த்து. இப்போது நம்ம குறித்த இந்த ஃபுல் லென்த்து 15 குறித்தோம் இல்லைங்களா, அந்த டாட்லேருந்து கீழே டவுன்வர்ட்ஸாக ஒரு 3 inch அளவு வந்து நீங்கள் குறிக்கணும். இந்த 3 inch வந்து எல்லாருக்குமே பொதுவாக செட் ஆகுங்க. ஒரு 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வேணால் 2 inch வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த 3 வந்து 10 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இது செட் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 inch நம்ம குறித்தோம் பார்த்தீங்களா, இந்த டாட்டில் தான் நம்மளோட ஆம்கோல் அரவுண்டு இன்ச் டேப் ஆம்கோல் சுற்றி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து நம்ம குறிப்போம். ஓகேங்களா? இப்போது நம்மளோட ஆம்கோல் அரவுண்ட் வந்து 14, அதை 2ஆல் வகுத்திங்கன்னா 7 வரும். 7 வந்து நமக்கு தேவையான அளவு. இதில் 2 inches வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸு எடுத்துக்கிறேன். பாடி ஷேப்போடு நம்ம அட்டாச் பண்ணி தைக்கணும் இல்லைங்களா, அதனால். ஸோ டோட்டலாக 9 inches தேவைப்படுது. இந்த அளவு வந்து நம்ம முழு நீளத்துலேருந்து கீழ் நோக்கி 3 inch குறிக்க சொன்ன பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் குறிக்கணும். ஓகேங்களா? மேலே இந்த 15 குறித்த இடத்துல கிடையாது, மேல் நோக்கி கீழே எடுத்த அந்த 3 inch. இப்போது கீழே வந்து உங்களோட கை சுற்றளவு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி கை சுற்றி ஒரு அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த பேட்டர்னுக்கு வந்து 10 inches தேவைப்படும். ஸோ 10ஓட பாதி 5. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அளவுகள் தேவைப்படும். 4, 5 அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கை சுற்றி எடுத்து அதை 2ஆல் வகுத்திங்கன்னா என்ன அளவு வருதோ அது அந்த அளவுகளோட ஒரு +1 inch எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 2 inches இந்த அளவுக்கு தேவையில்லை, 1 inches போதுமானது. இப்போது நம்ம குறித்த இந்த புள்ளிகளை வந்து நேர்கோட இந்த மாதிரி இணைங்க. பாருங்கள், நான் இப்போ இணைச்சி காமிக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த 2 புள்ளியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்கோல் பாயிண்ட் அந்த 7 + 2வும் கை சுற்றளவு ஆம் அரவுண்டோட கை சுற்றளவு 5 + 1 6 inchஸையும் ரெண்டுத்தையும் இப்படி இந்த மாதிரி நேர்கோடு போட்டு நம்ம இணைக்கிறோம். இப்போ இந்த முழு நீளம் நம்ம குறித்தோம் இல்லைங்களா, மேலே 15ன்னு. இப்போ அந்த முழு நீளம் புள்ளியிலேருந்து அந்த ஆம்கோல் 9ன்னு குறிச்சிங்க இல்லைங்களா, அந்த புள்ளிக்கு ஒரு வளைவான ஒரு ஷேப் நம்ம வரைய போகிறோம். இப்போ இந்த வளைவு ஷேப் ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப மேல் நோக்கி வளைஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அழகாக ஒரு ஐப்ரோ ஷேப் மாதிரி, கண்ணுக்கு மேலே அந்த ஐலைன் வரைய சொல்ல அந்த கர்வ் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப் லிட்டில் வரைங்க. பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப வளைஞ்சு ஒவ்வொரு வளைவுகள் இருக்கக்கூடாது, மேலே பாதி அளவு மேல் நோக்கி வளைஞ்சு அதுக்கப்புறம் கீழ் நோக்கி வருது. ஸோ இதனால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த உள்ளாலம் சொல்கிற அளவுகள் தேவை கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வரைஞ்ச பேட்டர்னை நீங்கள் கட் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட்டில் வரைஞ்சி பழகுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது பிகினர்ஸ்க்காக சார்ட் ட்ரா பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறாங்க. நல்ல தைக்கிற நாலேஜ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் துணியிலேயே இந்த அளவுகளை சேம் நான் சொல்லிக் கொடுத்த இதே அளவுகளை உங்கள் துணியிலேயே போட்டு நீங்கள் குறித்து கட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்க இந்த பேட்டர்ன் தான் இந்த இடத்துல நான் இப்போ நாச்சஸ் கொடுப்பேன் சார்ட் பேப்பர் பிகினர்ஸுக்காக. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது துணியிலேயே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க, இதுதான் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ண பேப்பர் தான் நம்ம எப்படி வந்து துணியில் போட்டு கட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது துணியில் போட்டுட்டு ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணி நம்ம கட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ துணி நான் இது
எடுத்துக்கிட்டு இது என்னோட சுடிதாரில் டாப் போர்ஷன் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த துணியை 4ஆக போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபோல்டட் சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபோல்டட் சைடில் தான் நம்ம அந்த பேப்பர் கட் பண்ண சார்ட் பேப்பரை போட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஃபோல்டட் சைடு இல்லைங்களா? அதே போல் துணியோட ஃபோல்டட் சைடு, இந்த ஃபோல்டட் சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே கை சுற்றளவு குறிச்ச அளவு இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஷோ ஆகுதில்ல, இந்த மாதிரி கரெக்டாக அந்த சார்ட் பேப்பர் அந்த துணி மேலே வச்சு சேம் அளவை ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா இந்த சார்ட் பேப்பரில் நம்ம வந்து துணி கட் பண்ணுறதுக்கான எல்லா சீம் அலவுன்ஸும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா எந்த அளவுகளும் நீங்கள் துணியில் விட வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் மஸ்ட்டு. ஏன்னா சார்ட்லேயே நம்ம எல்லா அளவுகளையும் குறிச்சிட்டோம். இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். பிகினர்ஸுக்கு தான் நான் சார்ட் பேப்பரை ட்ரா பண்ணி ஷோ பண்ணணும்னு பண்ணேன். நீங்கள் துணியிலேயே ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி நேராகவே வரைஞ்சி இப்படி கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இது ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சிந்தட்டிக் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு துணி மேலே போட்டு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது குண்டூசிகளை வந்து அந்த சார்ட் பேப்பரும் அந்த துணியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு க்ரிப்புக்கு குத்திட்டு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இதை பிரித்து 2 ஸ்லீவுக்கு சேர்ந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். 4ஆக போட்டதால் 2 ஸ்லீவ்ஸ் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த சார்ட் பேப்பரில் சின்னதாக ஒரு நாச்சஸ் மாதிரி கட் பண்ணேன் பார்த்தீங்களா? இதை இந்த துணியில் நான் கட் பண்ணேன். ஓகேங்களா? இதான் நம்மளோட ஃபோல்டடு. இந்த இடத்துல தான் நான் அந்த சார்ட்டில் நம்ம கட் பண்ணோம். இதே துணியில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களோட 2 துணிலையும் தான் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணணுன்றதை உங்களுக்கு கிட்ட வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும். அதிகமாக கட் பண்ணக்கூடாதுங்க. இது ஏன் நம்ம நாச்சஸ் கொடுக்குறோன்னா உங்களோட பாடி பேட்டர்ன் ஆஃப்டர் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் வச்சு தைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். வேறு எதுக்கும் இல்லைங்க. இந்த மாதிரி உங்களோட 2 சைட் ஆஃப் ஸ்லீவுக்கும் ஃபோல்டடில் வந்து சின்னதாக 1/4 இன்ச் அளவுக்கு நாச்சஸ் கொடுத்துடுங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு 3/4 ஸ்லீவு அழகாக பேட்டர்ன் மேக் பண்ணி நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.